வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள், ஈரானுக்குள் நுழைய அமெரிக்கா அதிரடி திட்டம். பிரித்தானியாவில் எரிசக்தி தட்டுப்பாடு அபாயம், எரிவாயு இறக்குமதி குறைய வாய்ப்பு. பிரித்தானியாவிற்கு பின்னடைவா, சைப்ரஸ் ராணுவ தளங்களை இழக்கும் அபாயத்தில் ஸ்டாமர் அரசு. பாரிஸில் பயங்கரம், வங்கியில் வெடிகுண்டை வெடிக்க செய்ய முயற்சி, பயங்கரவாத கோணத்தில் விசாரணை. மத்திய கிழக்கில் புதிய போர் அபாயம், பென்டகனின் தாக்குதல் திட்டங்கள் அதிபர் டிரம்பிடம் சமர்ப்பிப்பு. புதிய ரஷ்யாவை உருவாக்கும் புட்டின், பொருளாதாரத்தை மீட்க பில்லியன் கணக்கில் முதலீடு. பிரித்தானியாவில் வாரத்திற்கு 4 நாள் வேலை, ஈரான் போரால் எரிசக்தி சேமிப்பு அதிரடி திட்டம். உலக பொருளாதாரத்துக்கு பெரும் ஆபத்து, ஈரான் போர் நீடிப்பதால் ஆழ்ந்த கவலையில் நிபுணர்கள். இனி விரிவான செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரின் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்குள் தரைவழி தாக்குதல்களை நடத்த அமெரிக்க ராணுவம் தீவிரமாக தயாராகி வருகிறது. இதற்காக ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் மற்றும் கடற்படை பிரிவுகள் தற்போது மத்திய கிழக்கு பகுதிகளில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். முழுமையான போரின்றி ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான கார்க் தீவு மற்றும் கடற்கரை பகுதிகளை கைப்பற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கம். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்துக்கு தடையாக இருக்கும் ஈரான் ராணுவ நிலைகளை அழிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அதிபர் டிரம்ப் இதற்கான இறுதி முடிவை இன்னும் எடுக்கவில்லை என்றாலும் ராணுவம் அனைத்து தாக்குதல் உத்திகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. ஏற்கனவே 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த தரைவழி தாக்குதல் முயற்சி போரை மேலும் அபாய கட்டத்திற்கு தள்ளும் என அஞ்சப்படுகிறது. பிரித்தானியாவில் எரிசக்தி தட்டுப்பாடு அபாயம், எரிவாயு இறக்குமதி குறைய வாய்ப்பு. பிரித்தானியாவில் எரிசக்தி பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்துள்ள போதிலும் அந்நாட்டின் எரிவாயு இறக்குமதி வரும் காலங்களில் குறையக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நோர்வே நாட்டில் உள்ள முக்கிய எரிவாயு தளங்களில் மேற்கொள்ளப்படவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக விநியோகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்க பிரிட்டன் கூடுதல் சவால்களை சந்திக்க நேரிடும். உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று வழிகளை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் பிரித்தானிய அரசு இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எரிவாயு விநியோகத்தில் ஏற்படும் இத்தகைய சரிவு வரும் குளிர்காலத்தில் வீடுகளுக்கான மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலையை மீண்டும் உயர்த்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தற்சார்பு எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த சூழல் பிரிட்டனுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியுள்ளது. பிரித்தானியாவிற்கு பின்னடைவா, சைப்ரஸ் ராணுவ தளங்களை இழக்கும் அபாயத்தில் ஸ்டாமர் அரசு. இந்திய பெருங்கடலில் உள்ள சாகோஸ் தீவுகளை தொடர்ந்து தற்போது சைப்ரஸில் உள்ள தனது முக்கிய ராணுவ தளங்களையும் பிரிட்டன் இழக்க நேரிடும் என அஞ்சப்படுகிறது. சைப்ரஸில் உள்ள அகரோதிரி மற்றும் டெகேலியா ஆகிய பிரிட்டனின் இறையாண்மை கொண்ட தளங்கள் குறித்து முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் பலவீனமான வெளியுறவு கொள்கையே இத்தகைய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இழக்க காரணம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த பிராந்தியத்தில் உள்ள தனது பிடியை பிரிட்டன் இழப்பது அந்நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக அமையும். காலனித்துவ காலத்து நிலப்பரப்புகளை விடுவிக்க வேண்டும் என்ற சர்வதேச அழுத்தம் பிரிட்டன் அரசுக்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. ஒருவேளை இந்த தளங்கள் கைவிடப்பட்டால் அது சர்வதேச அரசியலில் பிரிட்டனின் செல்வாக்கை கணிசமாக குறைக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பாரிஸில் பயங்கரம், வங்கியில் வெடிகுண்டை வெடிக்க செய்ய முயற்சி, பயங்கரவாத கோணத்தில் விசாரணை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஒரு வங்கியில் மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டை வெடிக்க செய்ய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நபர் வங்கியின் நுழைவாயிலில் வெடிபொருட்களை பொருத்த முயன்றபோது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளால் உடனடியாக தடுக்கப்பட்டார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அந்த நபரை தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தை தொடர்ந்து பாரிஸ் நகரத்தின் பாதுகாப்பு படையினர் தீவிர உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் அந்த பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பிடிப்பட்ட நபர் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவரா என்ற கோணத்தில் பிரான்ஸ் நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக இந்த முயற்சியில் யாரும் காயமடையவில்லை என்றாலும் பொதுமக்களிடையே இது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் புதிய போர் அபாயம், பென்டகனின் தாக்குதல் திட்டங்கள் அதிபர் டிரம்பிடம் சமர்ப்பிப்பு.
ஈரான் மீதான தாக்குதல்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தயார் செய்துள்ள புதிய திட்டங்கள் அதிபர் டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை இலக்காக கொண்ட இந்த திட்டங்கள் போரின் போக்கை மாற்றி அமைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய போர் சூழல் மிகவும் அபாயகரமான புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக ராணுவ ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரானின் அச்சுறுத்தல்களை முறியடிக்க வான்வழி தாக்குதல்கள் மட்டுமின்றி தரைவழி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளும் இத்திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த தீவிர நகர்வுகள் மத்திய கிழக்கு பகுதியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளன. அதிபர் டிரம்ப் இந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அது ஒரு நேரடி மற்றும் முழுமையான போராக வெடிக்கும் அபாயம் உள்ளது. புதிய ரஷ்யாவை உருவாக்கும் புட்டின் பொருளாதாரத்தை மீட்க பில்லியன் கணக்கில் முதலீடு. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பலப்படுத்த அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு புதிய அதிரடி திட்டத்தை வகுத்துள்ளார். புதிய ரஷ்யா எனப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக பில்லியன் கணக்கான ரூபில்கள் முதலீடு செய்யப்பட உள்ளன. உக்ரைனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் புதிய நகரங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சாலைகளை உருவாக்கி அவற்றை ரஷ்யாவின் பொருளாதாரத்துடன் முழுமையாக இணைக்க புட்டின் திட்டமிட்டுள்ளார். இந்த ராட்சத முதலீடுகள் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி ரஷ்ய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என கிரெம்ளின் மாளிகை நம்புகிறது. பிரித்தானியாவில் வாரத்திற்கு 4 நாள் வேலை. ஈரான் போரால் எரிசக்தி சேமிப்பு அதிரடி திட்டம். ஈரானுடனான போர் தீவிரமடைந்து வருவதால் பிரித்தானியாவில் எரிசக்தி பயன்பாட்டை குறைக்க வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை செய்யும் முறை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வரத்து குறைந்து பிரித்தானியாவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிபொருட்களை சேமிக்க அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் வேலை நேரத்தை குறைக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தற்காலிக மாற்றத்தின் மூலம் பொது போக்குவரத்து மற்றும் கட்டிடங்களின் எரிசக்தி தேவையை கணிசமாக குறைக்க முடியும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பிரிட்டன் மக்களுக்கு இந்த வேலை நாட்கள் குறைப்பு வருமான பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. போர் நீடிக்கும் பட்சத்தில் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய இன்னும் கடுமையான கட்டுப்பாடுகளை பிரிட்டன் அரசு அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதாரத்திற்கு பெரும் ஆபத்து. ஈரான் போர் நீடிப்பதால் ஆழ்ந்த கவலையில் நிபுணர்கள். ஈரானுடனான போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் உலகளாவிய பொருளாதார மந்த நிலை ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் எரிசக்தி விநியோக தடைப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை சர்வதேச சந்தையில் கட்டுக்கடங்காமல் உயர்ந்துள்ளது. இந்த எரிபொருள் விலை உயர்வு உலக நாடுகளின் போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகளை அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்துக்கு வழிவகுத்துள்ளது. எனவே பல நாடுகள் கடன் சுமையில் சிக்கியுள்ள நிலையில் இந்த போர் சூழல் பங்கு சந்தைகளில் பெரும் சரிவை ஏற்படுத்தி முதலீட்டாளர்களை பீதியடைய செய்துள்ளது.